ஸோ இன்கேஸ் தீக்காயங்கள் பட்டால் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த தீக்காயங்களை வந்து ஒரு சுத்தமான தண்ணியில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த இடத்த வாஷ் பண்ணுறது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நீங்கள் முக்கியமாக சீக்கிரமாக போகும். இது வந்து ஜென்ரலாக என்ன பழக்கம்னா, நம்ம வீட்டில் வந்து டீ தூள் போடுறோம், மாவு வைக்கிறோம், இல்லை ஒரு இங்கு தடவுறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் தண்ணியில் மட்டும் காமிச்சிட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நல்ல விஷயம். சில நேரம் தீக்காயங்கள் படும்போது அந்த இடத்துல வந்து சில நீர்க்கட்டிகள் பார்ப்போம். அந்த நீர்க்கட்டிகளை உடைக்கிறதோ எதுவுமே செய்ய தேவையில்லை. பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்ட்டை பார்த்தாலும் டாக்டர்ஸ் அதை அசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்களோ அதை செஞ்சுக்கலாம். பட்டாசு வெடிக்கும் போது நம்ம கண்களையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், காதுகளையும் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கண்களை பாதுகாக்கிறது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். நம்ம ஏதாவது ஒரு கிளாஸஸ் வேர் பண்ணிக்கிட்டு பட்டாசு வெடிக்கலாம். இன்கேஸ் கண்ணில் ஏதாவது பட்டுருச்சுன்னா நம்ம கண்ணை தேக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. கண்ணை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இமீடியட்டாக போகணும். இயர் ப்ளக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.